அனைவருக்கும் வணக்கம். நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் மினியேச்சர் கணேஷாவோட ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருந்தோங்க. அதில் வந்து எப்படி நம்ம ட்ரேஸ் எடுக்கலாம், ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் அப்படின்றதோட கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா மக் ஒர்க் வந்து டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபாயிலிங் ஒர்க் வந்து எப்படி பண்ணணும், ஃபாயிலிங் ஒர்க்கில் என்னென்ன டிப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா பேஸ் கலர் எப்படி கொடுக்கலாம், என்னென்ன மாதிரி இடத்துக்கு எந்தெந்த மாதிரி கலர் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கலாங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையான ஸ்டெப்ஸில் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு இப்போ மாவுலாம் எங்கேயாவது எக்ஸ்ட்ரா ஒட்டி இருந்தது அப்படின்னா போர்டில் அதை ப்ரெஷ்ஷை தொட்டுட்டு தண்ணியில் அந்த இடத்துல வந்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கே டச் பண்ணிக்கலாம். அது லைட்டாக ஊறிடும். ஊறினதுக்கப்புறமா அதே ப்ரெஷ்ஷோட பேக் சைடு கிளாத்தை வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபாயில் ஒட்டுறதுக்கு போர்டு ரெடி ஆகிடுங்க. இப்போ ஃபாயில் ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி இம்ப்ரெஷன் ஃபாயில் எடுத்துகிட்டு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு அந்த இடத்த வந்து சிசர் வச்சு மைனூட்டாக வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக கட் பண்ணிட்டா நமக்கு ஃபாயில் ஒட்டினதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. டைரெக்டாக நம்ம கலர் கொடுக்க போயிடலாம். இதுவே நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டலை இந்த போர்டில், சப்போஸ் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருந்தா ஃபாயில் ஒட்டுறதுக்கு முன்னாடியே ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபாயில் ஒட்டணும். இப்போ ஃபாயிலை வந்து இது போல் கட் பண்ணி ஒன்று ஒன்றா வந்து ஒட்டிக்கலாம். இந்த பக்கமும் நான் இம்ப்ரெஷன் சேர்த்து எடுத்திருந்தேன்ல, அது வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதையும் நம்ம கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். கம்மு வந்து அரபிக் கம் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை ஸ்டிக் பண்ணணும். அரபிக் கம்மில் எந்த தூசு துப்பும் இல்லாத நம்ம கொஞ்சம் அதை ஃபில்டர் பண்ணிக்கணுங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு ஓரளவு லிக்விடாக எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு ஒரு கொஞ்சம் லிக்விடாக ப்ரஷில் எடுத்து அப்ளை பண்ண முடிகிற அளவுக்கு இருக்கணுங்க. அந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபாயில் நல்லா க்ரிப்பாக ஒட்டிக்கும். அதே மாதிரி ரீஒர்க் இல்லாத அளவுக்கு ஓரளவு நம்ம கரெக்டாக பொறுமையாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டு நல்லா தெரியும். நம்ம எடுத்துகிட்டு ஓட்டுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல அந்த மக் ஒர்க்கோட ஸ்ட்ரக்சரே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் நமக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து நம்ம எடுத்தோடனே ஒரு ஒர்க்கோட முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போது நம்ம ஃபாயில் வந்து ஒட்டி முடிச்சாச்சுங்க. இப்போ அடுத்தது அதில் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி பிசுறு வெளியே வந்திருக்கும் இல்லைங்களா, சின்ன சின்ன பீஸ்லாம், அதெல்லாம் வந்து நம்ம இது போல் ஃபஸ்ட்டு ஒரு கட் கொடுத்துக்கலாம். ஃபாயில் மேலே எந்த இடத்துலலாம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த இடத்துல கட் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ப்ரெஷ்ஷில் அகைன் தண்ணியை தொட்டுட்டு அந்த ப்ரெஷ்ஷால் நம்ம எங்கெல்லாம் கட் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துலலாம் வந்து ஓரளவு டச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடம் ஊறிடும். ஊறினதுக்கப்புறமா அகைன் ஒரு டிப் பெண்ணை வச்சுட்டு இது போல் எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த ஃபாயில்ஸ் எல்லாத்தையும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். இங்கே பாருங்கள், அழகாக வந்துடும் அந்த பேப்பர். ஸோ அந்த ஃபாயில்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம போர்டை அந்த கம்மும் இறங்கி ஒட்டாத அளவுக்கு க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ லைனிங் கொடுக்குறோம். நான் இந்தியன் இங்க் எடுத்துருக்கேங்க. எடுத்துகிட்டு 000 ப்ரஷில் அந்த மாதிரி பேப்பரில் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா இங்க் வந்து ஃபாயில் மேலே அப்படியே ஃப்ளோ ஆகிடும். ஸோ நமக்கு அது கஷ்டமாயிடும் க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து லைனிங் கொடுத்து முடிச்சுக்கலாம். ஃபைல் ஃபுல்லாக இது நான் ரொம்ப சின்ன போர்டுங்கிறதுனால எனக்கு வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சுங்க. இதே போல் நம்ம போர்டு ஃபுல்லாக வந்து நம்ம லைனிங் கொடுத்து முடிச்சுக்கலாம். லைனிங் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பேஸ் கலர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் விநாயகருக்கு வந்து பேஸ் கலர் ஒயிட் எடுத்திருக்கேங்க. நான் ஏற்கனவே விநாயகரோட ஃபேஸ் எப்படி போடலாம் அப்படின்றது வீடியோவாக கொடுத்துருக்கேன். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பொறுமையாக வந்து ரொம்ப நான் 000 ப்ரஷ்ஷே எனக்கு இந்த படத்தில் வந்து கொஞ்சம் பெரிய ப்ரஷ்ஷாக தெரியுதுங்க. ஸோ நான் 000 ப்ரஷ்ஷில் இன்னும் கொஞ்சம் ஹேரை குறைச்சி லைனிங் ப்ரஷ் வச்சுருப்பேன். நான் அதை யூஸ் பண்ணி கூட சில இடத்துலலாம் வந்து பேஸ் கலரே கொடுக்குற அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டாக பொறுமையாக கொடுக்க வேண்டியதாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் கொடுக்க வேண்டிய எல்லா இடத்துக்கும் கொடுத்தாச்சு. நான் மாலைக்கும் சேர்த்து வந்து நான் கொடுத்துட்டேன். அவங்களோட கார்லண்டுக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது டிசைன் பண்ணுறதுக்கு. இப்போது ஜுவல்லரி ஏரியாவில் நம்ம கலரிங்காக ஒதுக்கியிருந்த சில பார்ட்ஸுக்கும் சேர்த்து நம்ம எல்லோ பேஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓவரால் வந்து நம்ம அந்த ஜுவல்ஸ் ஏரியாவுக்கும் வேஷ்டிக்கும் சேர்த்து வந்து நம்ம பேஸ் கலர் எல்லோ கலரில் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஜுவல்ஸுக்கு வந்து க்ரோம் எல்லோ வந்து செப்ரேட் பண்ணி கொடுத்துக்கலாம். இது காஞ்சதுக்கப்புறம் அது மேலே நம்ம எப்போவுமே பேஸ் கலர் கொடுத்துட்டு நம்ம மேலே கொடுக்குறோம் அப்படின்னா க்ரோம் எல்லோ இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா எடுப்பாக தெரியும்.
அதனால தான் நான் அந்த மாதிரி தரேன். இப்போ வந்து அந்த திண்டு பகுதி பேக்ரவுண்டில் தெரியுது இல்லைங்களா, அந்த திண்டு பகுதிக்கு வந்து ஃப்ளோரசன்ட் ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஃப்ளோரசன்ட் ஆரஞ்சு எடுத்துகிட்டு ஃபுல்லாக நான் வந்து அந்த கேப்பில் தெரிகிற அந்த பேக்ரவுண்டில் இருக்க திண்டு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் நான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 கேப்பையும் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம பேஸ் கலர் மட்டும்தாங்க ஃபில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து எப்படி அந்த டீட்டெயில் ஒர்க்ஸ் பார்க்கலாம், ஷேடிங்ஸ்லாம் வந்து எப்படி கொடுத்துட்டு டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பொறுமையாக பார்க்கலாங்க. இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம ஃபுல்லாக பேஸ் கலரில் ஃபில் பண்ணிடலாம் போர்டு ஃபுல்லாக. இந்த மாதிரி திண்டுக்கு வந்து கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அவங்க கையில் போட்டிருக்க அந்த கிளாத் இருக்குங்களா, தொங்க விட்டுருக்காங்கல்ல, அதில் வந்து ஃப்ளோரசன்ட் பிங்க் எடுத்துகிட்டு நான் வந்து பேஸ் கலர் கொடுக்குறேன். அந்த கிளாத்தோட பார்டர் ஏரியாவுக்கு வந்து நான் வந்து எல்லோ கலர் கொடுக்க போகிறேங்க. அதாவது குரோமா எல்லோ கொடுத்துக்கலாம். இது அந்த உள்பகுதியில் மட்டும் வந்து நம்ம அந்த பிங்க் கலர் கொடுத்துக்கலாம், ஃப்ளோரசன்ட் பிங்க்கு. கலர் வந்து நல்லா ஒட்ட மாட்டேங்குது, போர்டு கொஞ்சம் வழவழன்ட்டு இருக்கிறதுனால வந்து க்ரிப்பாக கலர்ஸ் வந்து அதில் பிடிக்க மாட்டேங்குதுங்க. ஸோ நான் அகைன் திரும்ப திரும்ப கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பிங்க் கொடுத்தாச்சு. இப்போ அந்த கீழே அவங்க உட்காந்துருக்க அந்த சோஃபா மேலே இருக்கிற சின்ன ஒரு குஷன் இருக்குது, அந்த குஷனுக்கு வந்து நம்ம ஒரு க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். க்ரீன் கலர் கொடுத்துட்டு இப்போ நம்ம அந்த குரோமெல்லோ ஏரியாவுக்கு வந்து குரோமெல்லோ கொடுத்துடலாம். அந்த பார்டர் கிளாத் கையில் இருக்க கிளாத் பார்டருக்கும் சரி, அப்புறம் வேறு எங்கே குரோமெல்லோ அந்த வேஷ்டியோட பார்டர் அந்த இடத்துக்கு எல்லாமே வந்து நம்ம குரோமெல்லோ கொடுத்துட்டு பார்டர் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போயே தெரியும் பாருங்கள், நான் வந்து பேஸ் கொடுக்காம அந்த பிங்கோட பார்டர் கொடுத்துக்கிறதுக்கும் அந்த வேஷ்டியோட பார்டர் கொடுக்கறதுக்கும் அந்த குரோமெல்லோட பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். அது கொஞ்சம் டல் ஃபினிஷாக தெரியும் கலரு. அதுக்காக தான் வந்து நான் லெமன் எல்லோ கொடுத்துட்டு அது மேலே குரோமெல்லோ கொடுக்குறது. இப்போ இந்த லட்டு பகுதிக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். அந்த எல்லோ கலரை கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம இப்போது அந்த பேக்ரவுண்டில் வந்து நான் ஃபுல்லாக அவங்க உட்காந்துருக்க அந்த திருவாட்சிக்கு கீழ்ப்பகுதி பின்பக்கமாக நான் க்ரீன் கொடுத்துக்கிறேன், லீஃப் க்ரீன் கொடுத்துருக்கேன். நம்ம அதில் வந்து கலரிங் டீட்டெயிலிங் ஒர்க்ஸில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஃப்ளோரிங்க்கு வந்து நான் 2 ஸ்கார்லட் ரெட்டு கொடுத்துருக்கேன். அந்த லட்டு பிளேட்டையும் அந்த அவங்க உட்காந்துருக்கிற அந்த சோஃபா கால், அப்புறம் அந்த எலி இருக்கிற இடம், அவங்களோட வாகனம் இருக்கிற இடம், இது 3 இடத்தையும் விட்டுட்டு ரிமைனிங் ஸ்பேஸில் நம்ம அதை கவர் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் வந்து பர்ஷியன் ப்ளூ வந்து டார்க்காக நான் கொடுத்துருக்கேன். அந்த பர்ஷியன் ப்ளூ வந்து ஃபுல்லாக நம்ம பேக்ரவுண்டில் கொடுத்து முடிச்சுக்கலாங்க. இதோட நமக்கு பேஸ் கலர் கொடுக்குற ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலிங் ஒர்க்ஸ் வந்து கலரிங்கில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாங்களா. நம்ம இந்த 3 பார்ட்டோட இந்த ஒர்க்கை வந்து முடிச்சிருவோம். இந்த கணேஷாவை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு நான் கொடுத்துருக்க ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஃபீட்பேக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். நம்ம அடுத்த பதிவில் தொடர்ந்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெயிண்டிங் அல்லது ஸ்கெட்சோடு தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி.